பாஜகவை எதிர்ப்பதால் வருமான வரித்துறையினரை வைத்து மிரட்ட பார்க்கிறது என தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திருச்சின்னபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், இந்தியா முழுவதும் பாஜகவை எதிர்ப்பவர்களை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை கொண்டு ஹேமந்த் சோரன், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை கைது செய்து முடக்கி வருகின்றனர். அந்த வகையில் பாஜகவை எதிர்ப்பதால் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு வருமான வரித்துறையினர் சோதனை என்ற பெயரில் மிரட்ட பார்க்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சாரத்தில் வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். வருமான வரித்துறையை சார்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி வந்து வீட்டெல்லாம் போய் சுத்தி எல்லாம் நான் தங்கியிருந்து, அவரு நம்ம கட்சிக்காரர் சந்தேஸ்வரன் நல்லூர்ல, அவரு திடீர்னு உள்ள வந்து எங்கேயும் போகக்கூடாது, செல்போன்லாம் ஆஃப் பண்ண, எல்லாத்தையும் திறந்து காட்டு, ரூம் ரூமா திறந்து காட்டி பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து பயமுறுத்துறாங்களாம். நாம வந்து அவங்களை எதிர்த்து பேசுறங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் உருவானதே இல்லை. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் தலைவர்களை எல்லாம் சந்திச்சு பேசி இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அந்த கூட்டணியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு உறுப்பினர், அதாவது மெம்பர், நம்முடைய கட்சி அதில் இருக்கு. செய்யூர் அருகே தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய வெண்மணி என்கின்ற கிராமத்தில் நாகமலை பகுதியில் 3 வருடத்திற்கு மேல் இயங்கி வரும் தனியார் கல்குவாரி மற்றும் மண் அரைக்கும் கிரஷரில் சுமார் 8 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் குழு திடீரென சோதனையில் ஈடுபட்டு வருகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் நடைபெற்று வரும் சோதனையால் செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்து வருகிறார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் இலஞ்சி பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி வலுவான கூட்டணி எனவும், அந்த வகையில் தமிழகத்தில் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மோடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு சுபிட்சமாக மாறும் என கூறினார். தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்து அழித்து விட்டார்கள் என பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விருதுநகரின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ராதிகா சரத்குமார், விருதுநகர் பகுதி முழுவதும் குறிப்பாக சுகாதார சீர்கேட்டால் குழந்தைகள், பெற்றோர்கள் உடல்நிலை பாதிக்கும் நிலை உள்ளதாகவும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைத்தால் அனைத்தும் சரி செய்யப்படும் என்று உறுதிமொழி அளித்தார். மேலும் சரத்குமார் பேசுகையில், மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து ராதிகா சரத்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடையே கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.